அக்ஷரா ரெட்டிக்கு எப்போ கல்யாணம்? நிறைய ஃபேன்ஸ் கேக்குறாங்கங்க. நான் இல்ல. இல்ல ஃபேன்ஸ்க்கு எல்லாரும் சந்தோஷப்படுத்துற மாதிரி சொல்றேன். உங்க எல்லாரும் கூட இன்னும் கொஞ்ச நாள் நல்லாவே இருப்பேன். கவலையே படாதீங்க. நோ வே, நத்திங் ரைட் நவ் வேணாம். பட் பையனே கிடைக்கல, கல்யாணம் எங்கேருந்து பண்றது? பையன் கிடைக்கலையா? கிடைக்கல. ஒரு வார்த்தை சொல்லுங்க, நம்ம தமிழ்நாட்டு பசங்க உங்களுக்காக எப்படி வருவாங்க தெரியுமா? அது தெரியுது. No, என்ன nothing இப்படி like that. சொல்லிட்டீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இப்பதானே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ண வேலை கொஞ்சம் உருப்படியா பண்ணிட்டு அதுக்கப்புறம் இஃப் ஐ ஃபைண்ட் சம்படி ஐ வில் டெஃபினெட்லி கெட் மேரிட். நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா ஊருக்கே தெரிஞ்சிரும். அது எப்படி இருந்தாலும் தெரிஞ்சிரும். பட் உண்மையை சொல்லுங்க, யாரும் கிடைக்கலையா இல்ல உங்களுக்கு யாரையும் பிடிக்கலையா? I thought this is not the time right now. ஓகே. I didn't feel like not right time தோணுச்சு. ஆனா இப்போதான் அம்மா இது. ஸோ அம்மா இதான பிறகு ஐ திங்க் இப்போ ஒரு ஸ்டேபிள் மைண்ட். நடுவில் ஐ வாஸ் இன்டு டிப்ரெஷன் ஃபார் சம் டைம். ஐ திங்க் எனிபடி வில் கோ த்ரூ தட் கிரீஃப் எல்லாமே. அந்த டிப்ரெஷன்லேருந்து வெளில வந்து எனக்கு நான் இப்போ வந்து என்னோட லைஃப் பார்ட்னரை பற்றி எடுக்க போகிற டிசிஷன்ஸ் கரெக்டாக இருக்குமான்றது எனக்கு டவுட் தான். ஸோ இன்னும் கொஞ்ச நாள் போயிட்டு ஒர்க் நல்லா பண்ணிட்டோம்னா இந்த பக்கம் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டேன்னா அதுக்கப்புறம் ஓகே. ஓகே. மாப்பிள்ளை பாக்குறது உங்க சாய்ஸா இல்ல அதுவும் வீட்டு சாய்ஸா? அண்ணாதான், வேற வழியே இல்ல. அவன் வந்துட்டு லிட்டரலி இஃப் ஹி டசன்ட் லைக் எனிபடி, அது என்னோட 10 வருஷம் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஐ வில் கிவ் அப் ஆன் தெம். ஸோ அண்ணா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. இப்போ ஐ டோன்ட் ஹேவ் எனிபடி எல்ஸ். இருக்கிறது ஒரே ஒரு அண்ணா தான். அவனுக்கு அகெயின்ஸ்டா போய் நான் எதுவும் பண்ண மாட்டேன்.